ஒரு மர்மம். அமானுஷ கதைகள் அத்தியாயம் 2. உண்மையாய் நடந்த சம்பவம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்றார்கள். வலது பக்கம் திரும்பி பார்த்தேன். தூரத்தில் பறவைகள் வந்து கொண்டிருந்தது. கண்களை மூடி இவர்களை எப்படி நம்ப வைப்பது? எப்படி அவளிடமிருந்து தப்பிப்பது? ஜகா, டேய், இந்த ஏரியாடா, இது எந்த ஏரியாடா? சூர்யா, அதான் நானும் பார்க்குறேன்டா, புரிய மாட்டேங்குது. ஜகா, அதோ பாரு, பக்கத்து தெருவில் அந்த பெரிய வீடு பின்னாடி இருக்குது, ராஜ் சினிமா தியேட்டர். அப்படின்னா இந்த தெருவில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னு. ஆனால் அது நமக்கு பின்னாடி இருக்கிற தெருவில் இருக்கே பாரு தினேஷ். அப்படின்னா இந்த தெரு திடீர்னு முடிச்சிச்சா? மொபைலில் எடுத்து பார்த்தேன், சிக்னல் இல்லை. உங்களுக்கு சிக்னல் வராதா? அனைவருக்கும் வரவில்லை. அப்பொழுது என்னை அறியாமல் கத்திவிட்டேன். தினேஷ், ஏண்டா கத்துற, என்ன ஆச்சு? டே, அந்த வீடியோ கால் செய்த பெண் இவள் தாண்டா. எங்களுக்கு அப்பொழுது தான் ஞாபகம் வந்தது. மற்ற இருவருக்கும் விஷயத்தை சொன்னோம், விளக்கினோம். ஜகா, உன் நம்பர் எப்படி கிடைத்தது? நான் தெரியாது. கீழிருந்து அவளின் குரல் கேட்டது. எல்லோரும் வாருங்கள், சாப்பாடு தயார். அனைவருக்கும் பீதி சூழ்ந்தது. எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என தேட ஆரம்பித்தோம். மீண்டும் முன்பக்கம் சென்று பார்த்தேன். ஏதாவது வழி இருக்கிறதா என பார்ப்பதற்கு. பார்த்த எனக்கு பேரதிர்ச்சி. கீழே அந்த நாய் ஓடிக்கொண்டே இருந்தது. இடது பக்கம் அந்த 2 வயதான தம்பதிகள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். வலது பக்கம் பறவைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அனைவரையும் அழைத்து காண்பித்தேன். இது ஒரு தெருவே இல்லை, முடிவில்லா பயணம். இத்தெருவை யாரும் கடக்க முடியாது. அவ்விருவரைப் போல இத்தெருவை யாரும் வந்தடையவும் முடியாது. அப்பறவையைப் போல. ஐயோ, இந்த பக்கம் ஒரு தண்ணீர் குழாய் இருக்கு, அது வழியாக போய் பார்ப்போமா? வேண்டாம், இங்கே இருக்கிறதா நல்லது. வீட்டை தாண்டி விட்டால் அந்த நாயைப் போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். முடிவில்லா பயணம். அவளின் குரலின் தோணி நேரமாக ஆக சற்று உச்சம் தொட்டது. கீழே வாருங்கள், 4 முறை கூறிவிட்டாள். சூர்யா, நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏதாவது செய்தாக வேண்டும். எனக்கு எல்லாம் புரிந்தது. நாங்கள் ஒரு இல்யூஷனில் மாட்டியுள்ளோம். கனவு போன்ற உலகம். நிஜத்தில் போக வேண்டும் எனில் கண் விழித்தாக வேண்டும். மாடியிலிருந்து கீழே குதித்தால் வேண்டாம் வேண்டாம், அப்புறம் முடிவில்லா பயணம் போலாகிவிடும். இவ்வாறாக யோசிக்க அவளின் குரல் உக்கிரத்தை தொட்டது. இப்பொழுது வரப்போறீங்களா இல்லையா என கத்தினாள். எங்களுக்கு கை கால்கள் மட்டுமன்றி உடம்பே நடுங்கியது. சற்றென்று சூர்யாவை முழு பலத்துடன் வேகமாய் அறைந்தேன். அவன் கீழே விழுந்தான். பேச்சு மூச்சு இல்லை. மற்ற இருவரும் என்னை ஏன் இப்படி செய்தா என கத்தினார்கள். எனக்கு புரிந்தது. அவன் நிஜ உலகத்திற்கு சென்று விட்டான். நான் மற்ற இருவர்களையும் என்னை அறையுமாறு கத்தினேன். நேரம் குறைவாக இருக்கிறது. அவன் நிஜ உலகிற்கு சென்று விட்டான். அங்கே நாம் எப்படி இருக்கிறோம் என்று தெரியவில்லை. குழப்பத்தில் கொதிக்கிறோமா, இல்லை கட்டி தொங்கவிட்டிருக்கிறார்களா தெரியவில்லை. சீக்கிரம் என்னை அறையுங்கள். சூர்யா தனியாய் மாட்டிக்கொண்டான். என்னை அறையுங்கள் என்றேன். ஜகா பலாரென என அறையை நான் கண் விழித்தேன். நான் மெதுவாய் கண் விழித்து பார்க்கிறேன். பாழடைந்த அலமாரிகள், ஏகப்பட்ட குப்பை கூடங்கள். உடம்பை அசைக்க முடியவில்லை. என் கைகள் தூணின் பின்னே கட்டப்பட்டிருந்தது. என் கால்களும் கட்டப்பட்டிருந்தது. அமர்ந்தவாறு இருக்கிறேன். அறையில் மெழுகுவர்த்தி வெளிச்சம் அலமாரியின் பொருட்கள் மற்றும் பூச்சிகளை வெளிச்சம் போட்டு காட்டியது. ஒற்றை மெழுகுவர்த்தி. அதற்குண்டான சக்தி எவ்வளவு தூரமோ அவ்வளவே வெளிச்சம். மீதி கும்மிருட்டு. அருகில் சூர்யா மற்றும் இருவரும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தலை தொங்கியபடி இருக்கிறார்கள். வரிசையான தூண்களில் கட்டப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரியும் சூர்யா நிஜ உலகுக்கு வந்துவிட்டான் என்று. மெதுவாய் அவனை பார்த்து, மச்சான், டே சூர்யா, திரும்பி வாடா. அவனின் உதடுகள் முணுமுணுத்தது. மெதுவாய் தலைகள் வேண்டாம் என்ற பாணியில் அசைத்தான். அப்பொழுது பின்னாடி ஏதோ சத்தம். மிகவும் சிரமப்பட்டு திரும்பி பார்த்தேன். ஒரே இருட்டு. நாற்காலி மாறி இருந்த ஒன்றிலிருந்து கருப்பாய் ஒரு உருவம், நீண்ட முடி உடைய உருவம் நடந்து வந்தது. நான் திரும்பி நேராக உட்கார்ந்து கொண்டேன். கண்களை இறுக மூடி எனக்கு தெரிந்த சாமி பெயர்களை ஒன்றின் பின் ஒன்றாய் மனதில் ஒப்புவிக்கலானேன். அப்பொழுது ஒரு கை என் தோள்பட்டையை தொட்டது. வாழ்நாளில் யாருக்கும் வரக்கூடாத பயத்தின் உச்சம். இரத்தம், நாடி, இதயம் என அனைத்தும் வெடித்துவிடும் போலிருந்தது. பாழாய்ப்போன மயக்கம் மட்டும் வந்தபாடில்லை. அவ்வுருவம் கை வைத்து முன்னோக்கி நடந்தது. கண்களை மெலிதாய் திறந்து பார்த்தேன். நான் பார்த்த அதே கிழவி கூனி குறுகி அலமாரியை நோக்கி சென்றாள். யார் இவள்? சூனியக்காரியா? எங்களின் நிலைமை வேண்டுமா? இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எப்படி தப்பிப்பது என்றே யோசித்தேன். மீண்டும் அருகில் சத்தம். திரும்பி பார்த்தேன். ஜகா மற்றும் தினேஷ் முழித்து கொண்டார்கள். தினேஷ் போட்ட சத்தத்தில் நான், சூர்யா கண்கள் விரிய அவனை பார்த்து கொண்டே இருந்தோம். ஜகா கண்களை மூடிக்கொண்டார். தினேஷ் பயத்தில் அந்த கிழவியை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான்.
அமைதியாய் இருந்து தப்பிக்க வழி கண்டுபிடித்து சொல்லலாம் என்ற நினைப்பில் மண்ணை அள்ளி வீசிவிட்டான் படுபாவி. அக்கிழவி அவன் விழித்ததை ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே எங்கள் பக்கம் திரும்பினாள். நாங்கள் மூச்சு கூட விடாமல் தம் கட்டி உட்கார்ந்திருந்தோம். அவள் சின்ன குவலில் ஏதோ மருந்தை கலந்து சிரித்து கொண்டே தினேஷின் தலையில் தூவினாள். இதுவரை பயத்தில் அலறிய தினேஷ் இப்பொழுது வலியால் அலறினான். பற்றி எரிகிறது, காப்பாத்துங்கடா மச்சான், வாங்கடா எரியுதுடா என்று கத்தினான். ஆனால் அவன் மேலே எந்த நெருப்பும் இல்லை. வலியை உணர ஏதோ செய்திருக்க வேண்டும் என எண்ணியபடி இருப்பதற்குள் அக்கிழவி தன் இரு கைகளையும் அவன் தலையை இரு புறமும் பிடித்தவாறே மரங்களை வேரோடு பிடுங்குவதை போல பிடுங்கி எடுத்தாள். ஐயோ, என்ன இது? அவள் கையில் தினேஷின் தலையா? போய்விட்டான், நண்பன் இறந்து விட்டான். கண்களில் நீர் வருகிறது. இறுக மூடி பார்த்தும் நின்றபாடில்லை. அக்கிழவி இசையை பரவச் செய்தாள். வண்டியில் கேட்ட அதே இசை இப்பொழுது அவளுக்கு தெரிந்திருக்கும் மூவரும் நிஜ உலகிற்கு வந்தது. படுபாதகி அவன் கத்தி கூச்சல் போட்டு இறந்தது மட்டுமல்லாமல் எங்களையும் சிக்க வைத்து விட்டான். அக்கிழவி தினேஷின் தலையை வைத்து கண்களை மூடி ஏதோ மந்திரம் போல் முணுமுணுத்தாள். மூவரும் வேகமாய் பின்னே கட்டப்பட்டிருந்த இருக்கைகளையும் முடிந்தவரை அசைத்தோம். 4 திசையிலும் அசைத்தால் கயிறு சிறிது இறுக்கம் குறைந்தது. மீண்டும் முயற்சித்தோம். கைகளில் ரத்தம் வர ஆரம்பித்தது. கிழவி மந்திரத்தை நிறுத்தி மோப்பம் பிடித்தவாறே மெல்ல திரும்பி எங்களை பார்த்து மெல்ல சிரித்தாள். ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து அமைதியாய் இருக்கும்படி கூறி மீண்டும் திரும்பி மந்திரத்தை கூறினாள். எங்களுக்கோ துக்கம் தொண்டையையும் பயம் நெஞ்சையும் அடைத்து கொண்டிருந்தது. நல்ல வேளையாக ஜெகா கைகளின் கட்டை அவிழ்த்து கால்களின் கட்டை அவிழ்த்து கொண்டிருந்தார். எங்களுக்கு துக்கத்திலும் இன்பம். மெதுவாய் அவர்கள் எங்களின் கட்டுகளையும் அவிழ்க்க மூவரும் அவ்விருட்டில் மெதுவாய் பின்னோக்கி நடந்தோம். சற்று தூரம் வரை சென்றதும் ஓட நினைத்தோம். ஆனால் சூர்யாவின் கால் ஏதோ ஒன்றின் மீது பட்டு உடைந்தது. கிழவியின் சத்தம் காதை பிளக்கும் அளவுக்கு கொரூரமாய் கேட்டது. நாங்கள் விட்டா போதும் என்பது போல அலறி